சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை நெல்சன் இயக்கிட்டு இருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து நடிப்பாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் கொஞ்ச நாளாக மக்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டாரோட உடம்பு சரியில்லை, அவர் இனி தொடர்ந்து படங்களில் நடிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டு வருது. ஆனால் இதற்கு லதா ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் நடிப்பார், அடுத்தடுத்த படத்துக்கான கதைகளை தேர்வு செஞ்சுட்டு வராரு என சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த வருஷத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து 50 வருஷம் ஆகுது. இந்த 50 வருஷத்தை கொண்டாட மிக பெரும் ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாட தமிழக அரசு சார்பாகவும் மற்றும் நடிகர் சங்கம் சார்பாகவும் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ண போகிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே வருவாங்க என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் நடக்குமான்றது ஒரு சந்தேகம்தான். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் போய் நடிகர் சங்கம் மற்றும் தமிழக திரைப்படத்துறை சார்பாக போய் கேட்டிருக்காங்க. அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபங்க்ஷன்லாம் வேணாங்க, எனக்கு இந்த ஃபங்க்ஷனும் பிடிக்கலை. ஏன்னா நம்ம ஏதாவது சாதனை பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணும். நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய சாதனைலாம் பண்ணலைங்க, வெறும் படத்தில் நடித்தோம், மக்களை மகிழ்விச்சோம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம அந்த ஃபங்க்ஷன் நடத்தி அதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம பேர் வாங்குறதுன்றது எனக்கு பிடிக்கலை. அதனால் இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காராம். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஃபங்க்ஷனை நடத்தினணும் என நடிகர் சங்கம் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இதனால் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களும் ரஜினியிடம் சொல்லி இந்த ஃபங்க்ஷன் நடத்த ஏற்பாடு பண்ணுவதாக சொல்லியிருக்காராம். கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும். மேலும் இந்த ஃபங்க்ஷன் நடந்தால் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு விஜய், அஜித், சூர்யா, கமல் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் வருவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க எல்லாரும் ரஜினியை பற்றி என்ன பேச போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.